எவ்ரிஒன். மார்னிங் வீடியோ பார்க்கலாமா? பாண்டா பாருங்கள், பாண்டா சாப்பிட்டுட்ருக்கு. கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் விஸ்காஸு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, ட்ரை ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜூனியரில் கிரேவி பேக்கெட்டு. பாண்டா என்னமோ தயிர் சாதம் என்னட்டு தின்னுடுச்சு. இப்போ வந்து லியோ சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம ஜூஜுமா முடிச்சிட்டா. இங்கே பாருங்கள், வாழை இலையே முடிச்சிட்டா. இதை தூக்கி மீதி அந்த டாக்ஸுக்கு யாருக்குன்னா டாக்ஸுன்ற கேட்ஸுக்கு யாருக்குன்னா இருக்கிற பற்றி எங்கே போகிற ஜூஜுமா பத்தியா ஜூஜு? இங்கே பாரு, அந்த கேட்டகரி டார்டாஷியல் அது வந்து இங்கே சாப்பிட்டுட்ருக்கு. தெரியுதா அவங்களுக்கு? அவ்வளோதான், அதுவும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதை அப்படியே வச்சுட்டு ஓடுது, கீழே வச்சுட்டு ஓடுது. மீனை முடிச்சிருச்சு, தயிர் சாதம் மட்டும் தங்கிருச்சு. கேடி எதாவது ஏறிச்சு பாருங்கள், அதுதான் அவங்களோட காம்பவுண்ட். ஏறி அதில் குதிச்சு போயிடும். அதை போது பேர் இதுக்குள்ளே ஒரு கருப்பு பூனை வந்து சாப்பிட்டுட்ருக்கோங்க. ஒரு 3 குட்டி, இது போட்ட குட்டி தாங்க. நீங்கள் எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சடனாக என்னன்னே தெரியல, அந்த குழந்தைங்களில் ஒருத்தரை கூட காணும். எனக்கு என்னமோ அவங்களெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. 3 பிள்ளைங்கள். அதை இங்கே தானே காட்டுவேன் இல்லையா, வீடியோவில் காட்டுவேன் இல்லையா? 3 குட்டிங்க. மீனை இங்கேருந்து நான் தூக்கி வீசுவேன். 3மே சாப்பிடுவாங்க. ஒன்று கீரி குட்டி கலரு, லியோ கலரு, ஒன்று வந்து ஆரஞ்சு கலரு, ஒன்று வந்து பிளாக் கலரு. என்ன நடந்திருக்கோன்னு என்னால் கெஸ் பண்ண முடியலங்க. ஏன்னா சாப்பாடு வைக்கவே இங்கே வந்து அலோவ் பண்ணாதவங்க அதுங்களை தூக்கிட்டு போய் எங்கேயோ விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஜிலோன்னு கிடக்கு அந்த இடம். நானும் தினமும் அந்த ஓட்டக்குள்ளே, இந்த கேட்டு வழியாக ஓட்டக்குள்ளே எட்டி பார்த்து கூப்பிட்டு பார்க்குறேன். மீனும் போட்டு பார்க்குறேன். மீன் போட்டதுமே அதுங்க வந்து அழகாக தூக்கி சாப்பிடுவோங்க. இப்போ என்னன்னே தெரியல, பாவம். ஜூஜு வா. பாவம், அவளுக்கு பசி. அவள் வச்சதை அவள் சாப்பிட்றா. கொஞ்சம் நான் எடுத்து உள்ளே பூனைங்களுக்கு வைக்கலான்னு பார்த்தா அந்த மதர் டாகு அதான் ஒரு முறை நம்மளை பார்த்துருச்சிங்கன்னா அதுங்க ரொட்டேன்னா வர ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் பெரிய கஷ்டம். அப்போ அதுங்களுக்கு அது பெரிய ஏமாற்றம்ல, எதுவும் கிடைக்கலன்னா. ஜூஜுமா என்ன பண்ணுறீங்க நீங்கள்?